இந்த மனுஷனை இன்னும் காணும். நானும் எப்ப ராத்திரியாகும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இருட்டியும் போச்சு, இன்னும் இந்த ஆளு வரலையே. கடவுளே, சீக்கிரம் என் புருஷனை வர சொல்லு. சாலினி, அட, நம்ம வீட்டுக்கார சத்த மாதிரி இல்ல இருக்கு. அம்மா இன்னும் தூங்கலையா? ஏங்க, நீங்க தானே அன்னைக்கு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்ன தூங்கலையான்னு கேக்குறீங்க? எங்கங்க எனக்கு gift? ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்கல்ல, அம்மா அதை கொடுங்க. சர்ப்ரைஸ் தானே, தந்துட்டா போச்சு, பறக்காத. உனக்குதான். கொஞ்சம் கண்ணை மட்டும் மூடிரு, இந்த சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வரேன். கண்ணை தானே மூடிட்டா போச்சு. இப்படியே நில்லு, இந்த வாரேன். ஐயோ, இந்த மனுஷன் பக்கத்துல வந்து பேசும்போது உடம்பே புல்லரிச்சு போச்சு. இவ்வளோ நாள் நான் ஏங்கி தவிச்சதை உனக்காக தாரேன்னாரு. ஒரு வயல அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருப்பாரோ நமக்கு. இருக்கும். அவர் இன்னைக்கு நடந்துகிட்டதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. சாலினி, இப்ப நீ கண்ணை தர பார்க்கலாம். ஐ லவ் யூ சாலினி. ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ நாளாக நான் இதுக்காக தான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன், உங்க வாயில இருந்து இந்த வார்த்தையை கேட்கணும்னு. ஐ லவ் யூங்க. இனிமே நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். சரிங்க. ஓய், என்ன உட்கார்ந்தே தூங்கிட்டு இருக்கியா என்ன? என்னாச்சு? நல்லா கட்டி பிடிச்சிட்டு பூவெல்லாம் தந்தாரு, இப்போ என்ன ஒன்னையும் காணும்? என்னடி பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ பியாகிய பார்த்துட்டியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எனக்கு எங்க சர்ப்ரைஸ்னு கேட்பேன்னு பார்த்தா ஒம்பாட்டுக்கு இருக்க. சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அட கடவுளே, அப்போ இவ்வளோ நேரங்க நடந்ததெல்லாம் கனவா? இவர் நம்ம பக்கத்தில் கூட வரலையே. 1 மைல் தூரத்துக்கு அங்கே நின்று தான் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. சாலினி, நீ தான் சரியில்லை. இந்த ஆளை நினச்சி கனவுலே வாழ்ந்துட்டு இருக்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் தான். சச்சா இல்லை, அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்காரு. போயிட்டு வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கனவுல என்ன நினைச்சோமோ அதுதான் நடக்க போகுது. என்னாச்சு? இல்லை, உங்க சர்ப்ரைஸ்க்கு தான் வெயிட்டிங். சரி கோப்ல, நான் வேணா கண்ணை மூடிக்கிடட்டுமா? நீங்க வேற சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால. மேடத்துக்கு அந்த ஆசை வேறையா? சரி, உன் ஆசை ஏன் கெடுப்பானே? கண்ணை தானே மூட போற, முடிக்க. அச்சிச்சோ, வெக்கமா வருதே. என்ன இன்னைக்கு எல்லாம் ஓவரா தெரியுது. சரி, நம்ம எடுத்துட்டு வந்து கிஃப்ட கொடுத்துருவோம். என்ன இந்த மனுஷனை காணும்? கண்ணை பேசாட்டிக்கு திறந்துருவோமா? சச்சா வேண்டாம், அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எங்க கண்ணை திறக்கட்டுமா? கண்ணை தர. என்ன கிஃப்ட பார்த்ததும் ஷாக் ஆயிட்டியோ? வாயடைச்சு போய் நிக்க. நியூ பெட் உனக்கு தான். நேற்று அந்த சோஃபால படுக்கும் போதுதான் தெரிஞ்சுது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப அதுல படுக்கன்னு. அதனாலதான் இன்னைக்கு உனக்குன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு புதுசா நானே நேரடியா போய் வாங்கிட்டு வந்தேன். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நீ நிறைய நாள் தூங்காம அப்படியே உட்கார்ந்துருப்ப சோஃபால. அப்பெல்லாம் எனக்கு தெரியல நீ இதை தூங்க வராம தான் இந்த பெட்ல சோஃபால படுக்க முடியாம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரில. நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பெட்டை போட்டு நல்லா ஹாயா படுத்து தூங்கலாம். நீ இதை எதிர்பார்த்துருக்க மாட்டல்ல? எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? என்ன சாலினி அமைதியா இருக்க, ஏதாவது பேசு. ஆமா கோப்பல, நிஜமாவே தான். இதை நான் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் தான் எனக்கு. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவேன்னு. இதை கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவும் மாட்டேன். அதனாலதான் உனக்கு இந்த மாதிரியான சர்ப்ரைஸ். நீ எனக்காக ஒன்னு பார்த்து செய்வியா? அதான் நான் உனக்காக இதை பார்த்து நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட். பிடிச்சிருக்குல்ல? எப்பயும் நான் தான் இந்த மனுஷங்கிட்ட தோணத்தோணுன்னு பேசுவேன். இன்னைக்கு இந்த மனுஷன் தொணத்தனன்னு பேசி உயிரை எடுக்காரு. என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி. இங்க மனுஷிக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. என்ன நீ பேசன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல இதுல நின்னே எனக்கு அழுகையே வந்துடும். இடத்த காலி பண்ணு சாலினி. சாலினி எங்க போற? இரு, பெட்டை விரிச்சு தரேன். இனிமே நல்லா ஜாலியா படுத்து தூங்கலாம். இனிமே நிம்மதியா தூங்கு. இனிமே நானும் நிம்மதியா தூங்குவேன். எனக்காக ஒன்னும் பார்த்து செய்யறேன்னு சொல்லும்போது பொண்டாட்டின்ற உரிமையில செய்யற மாதிரி தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பெட்டை வாங்கிட்டு வந்து எனக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு பிரிக்கிற மாதிரி இருக்கு. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்காமலே இருந்திருக்கலாம். நான் ஏங்கி ஆசைப்பட்டது உன் பக்கத்துல இருக்கணும், உன் கூடவே இருக்கணும்னு தான். உன் கூட பக்கத்துல இருந்தாலே எனக்கு அது போதும். நீ சாதாரணமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ கற்பனை பண்ணியிருக்க மாட்டேன். நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஏங்கி தவிச்சதுன்னு தான் நான் ரொம்ப அதிகமாக கற்பனை பண்ணிட்டேன்.
நான் எப்பயும் ஆசைப்படுறது உன் மூஞ்சில எப்பயும் ஒரு சிரிப்பு இருக்கணும், நீ என்கிட்ட அன்பா நடந்துக்கணுன்றது தான். முத அவளுக்கு அவ புருஷன் வாங்கி தர்ற கிஃப்ட் தான் மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும். ஆனா நீ தந்த இந்த பரிசை என்னால வாழ்க்கையில மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. போ கோப்பல, நீ வாங்கி தந்த பரிசை என்னால ரசிக்கவும் முடியல, ரொம்ப மனசு வலிக்குது. எல்லாம் என் தப்பு தான். ஏதோ 2 நாளாக தான் என்கிட்ட கொஞ்சம் நல்லா சிரித்து பேசினேன். அதுக்குள்ளே நானே ரொம்ப கனவு கண்டுட்டு ரொம்ப கற்பனை பண்ணி ஆசையை வளர்த்துட்டேன். அதான் என்னோட ஏமாற்றத்துக்கு காரணம். அதனால் உன்னை சொல்லியும் எந்த குத்தமும் இல்லை. நான் தான் உன்னைய விரும்புகிறேன். எங்கே அதை சொன்னேன்னா நீ கோவப்பட்டு என்கிட்ட பேசாமல் விலகி போயிடுவியோன்னு பயந்து தான் என் காதலையும் நான் சொல்லாமல் வச்சுருக்கேன். நான் சோஃபாலே படுத்துக்கிறேன் கோப்பல. எனக்கு மேலே படுத்தாதான் உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே தூங்க முடியும். பெட்டில் படுத்தேன்னா கீழே படுத்தா உன் ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது. அதனால நான் இங்கே படுத்து தூங்குறேன். இந்த அக்காவும் மச்சானும் இன்னும் வெளியே எந்திரிச்சு வர காணோம். அதான் சொன்னாங்கல்ல சாலினி அக்கா, நைட்டு ஏதோ சர்ப்ரைஸ்னு, அதனால நைட்டு தூங்க லேட் ஆயிருக்குமா இருக்கும். சரி வரட்டும், பாத்துக்கலாம். ஆமால சஞ்சய், நானும் அதான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சாலினி அக்கா எந்திரிச்சு வெளியே வந்ததா உங்ககிட்ட மச்சான் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு கேட்கணும்னு. சி லூசு, அதெல்லாமா கேப்ப? சாலினி அக்காட்ட எதுவும் கேட்காத. அவங்களாம் ஏதாவது சொன்னா கேட்டுக்க, இல்லாட்டினா நீ இதெல்லாம் கேட்க கூடாது. அது அவங்களோட பர்சனல். ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களா, நான் அதை கேக்குறேன். எதுவா இருந்தாலும் அதிக பிரசிங் தானே வேலை பண்ணக்கூடாது. அவங்களா சொன்னா அப்படியான்னு கேட்டுக்க, சும்மா நோயின்லாம் கேள்வி கேட்க கூடாது. சரி சரி, நீ டூர் பிளான் போட்டியா? என்னாச்சு? எங்க தான் போறதா பிளான்? நேத்து நைட்டு சோனிக்கு மெசேஜ் பண்ணேன். எங்கேயாயின்னு வண்டி பிடிச்சிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டாவது வரணும்ல, எங்கேயாவது கூட்டுட்டு போங்க, எங்களை போர் அடிக்குதுங்க. அதனால ஏதாவது ஃபால்ஸ் பிளேஸ் மாதிரி இருக்கும்ல, ஏதாவது அங்கே போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு, இந்த வெயிலுக்கு அங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வர மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கு தான் லொக்கேஷன் தேடிட்டு இருக்கேன். எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் முடிவெடு. நம்மளும் ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. எனக்கும் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. நீ பாட்டுக்கு போயிடுற, அங்கே இங்கே கடலை போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்க. எனக்கு அப்படியே, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. எவ்வளோதான் நானும் டிவி பார்க்குறது, சாலினியை கட்ட பேசுறது, அப்புறம் எனக்கு போர் அடிக்குது. சரி, அப்போ நீ என் கூட வா. அங்கே நல்லா ஜாலியாக தானே இருந்து நேற்று வந்தல, சோனி வீட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தோமே, அது மாதிரி வந்துருங்க. நீயும் சாலினி அக்காவும் நல்லா இருக்கும். சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் வாரேன். அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் வாரேன். சரி, நான் அப்படியே ஒரு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வரேன். நீ ஃப்ரிட்ஜில் பால் இருக்கோ, எடுத்து காஃபி போட்டு குடி. யார், நானா? வேற, அதான் அக்கா தூங்கிட்டு தானே இருக்கா, அதனால நீ போய் செய்ய, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்படி இங்க வந்து சமைக்க முடியும்? ஏதாவது காய்கறி வெஜிடபிள் கட் பண்ணனா கட் பண்ணி கொடுப்பேன் அக்காவுக்கு. சமைக்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐயா, ஒன்று டிஃபன்லாம் செய்ய சொல்லல. பாலை காய்ச்சி ஒருத்தம்ல நீயும் குடிச்சிட்டு அவங்களுக்கு காய்ச்சி வை, அவங்க எந்திரிச்சதும் குடிச்சுப்பாங்கல்ல. சரி சரி, நான் வாரேன். இவன் எங்கன்னா வாசியில காஃபி குடிக்க கிளம்பிட்டான்னு நினைக்கேன். இந்த இடம் கூட நல்லா தான் இருக்கு நம்ம வீட்டை விட. இருந்தாலும் போர் அடிக்குது. இந்த ஊரோட நம்ம ஜெல் ஆகிட்டோம்னா ஒருவேளை போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு நம்ம மட்டும் இருக்கிறதுனால போர் அடிக்குது என்னமோ. அட விடிஞ்சிருச்சா? அட என்ன இவ பெட்டு வாங்கி கொடுத்தா பெட்டில் படுக்காம சோஃபாவில் போய் மறுபடியும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. பெட்டை மூளையில் சுருட்டி வச்சாச்சா? இதுக்கு தான் வாங்கி கொடுத்தேனா? சரி, நமக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, வேலைக்கு கிளம்புவோம். அவ தூங்கட்டும். என்னம்மா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மச்சான் சும்மாதான் மச்சான் இருக்கேன். சஞ்சய் எங்க? அவன் இப்பதான் மச்சான் வெளியே போனா, வாக்கிங் போயிட்டு வரேன்ட்டு. அக்கா முழிச்சிட்டாங்களா? அக்காவை தான் காணுமேனு முழிச்ச நேரத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க அக்கா இன்னும் கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. ஐயோ அப்படியா? சரி மச்சான், அப்ப நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் போய் காஃபி போடுறேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மச்சான், காஃபிலாம் சூப்பரா போடுவேன். இந்த இருங்க, நான் போட்டுட்டு வரேன். ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? இந்த கோப்பல எங்க எந்திரிச்சிருச்சே? நமக்கு முன்னாடி எந்திரிச்சிரியா, நம்ம எழுப்புறானா பாரு.
ஐயோ டைம் ஆயிருச்சே. டிஃபன்லாம் வேற செய்யணும், வேலைக்கு போறேன்னு வேற சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிடுவாரு. நைட்டு வேற அழுது அழுது தூங்கவே லேட் ஆயிருச்சு. இப்போ எந்திரிச்சதும் தலை சுத்திய மாதிரிலாம் இருக்கு. ஆ இந்த பிள்ளைகள் வேற ரெண்டா எந்திரிச்சிருக்குமே, நம்ம ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்கல. இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும்? சரி போய் பசங்களுக்கு காஃபியாவது போட்டு கொடுப்போம். கத்துக்கடி அருவி அருவி பாய்ச்சல், நான் உனக்குள் ஆடும் நீச்சல், அளவாலதான் விளையாடுவேன் உந்தன் காய்ச்சல், படப்பட குஞ்சிட்டுடா பன்னரசு பட்டுடா, தங்கத்தால செஞ்சு வச்ச தஞ்சாவூர் கட்டுடா. இவளுக்கு வேற வேலே இல்லை. நல்ல பாட்டு ஓடுது கேட்கலான்னு வந்தேன்னா இவ கடந்து ஆடிட்டு அடக்கா பைத்தியகாரி மாதிரி. ஒத்தையாக ஓடவா ஓடி விளையாடவா, 10 விரல் காத்திருக்கு பந்தல் ஒண்ணு போடவா. போச்சு நினைச்சேன், நீ ஆடும்போதே நினைச்சலா. பூமி காட்டுச்சு எத்த அம்மா கிட்ட. எம்மா இங்க வந்து பாரு உன் பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. தயவு செய்து அம்மா கிட்ட மாட்டி விடாதவ. தயவு செய்து உன் ஆற வாயை கொஞ்ச நேரம் மூடுவ ப்ளீஸ் பச்சந்தியா. ஊத்த வாயை கொஞ்ச நேரம் மூடிட்டு இருப்ப. நான் எப்படியாவது கிளீன் பண்ணிடுறேன். அம்மா வரதுக்குள்ள எனக்கு காப்பி கூட வேண்டாம். என்னது என் வாயு ஊத்த வாயா? ஊத்த வாயோ நாத்த வாயோ, நீ பல்லு விளக்காம காப்பியை குடிக்கலாத. அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி அதை கூட மன்னிச்சிரு, தெரியாம சொல்லிட்டேன். இரு நான் போய் கிளீன் பண்றேன். அம்மட்ட மட்டும் சொல்லிடாத. எல்லாம் எவ இங்க காப்பியை ஊத்தி கவுத்து வச்சது? ஐயோ அம்மா, எல்லாம் எவ பார்த்த வேலைலாம் இது? எம்மா வேற யாரும் இல்ல, இந்த சோனி தான். எம்மா 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 தெரியாம கவுந்துருச்சுமா. நான் இப்ப கிளீன் பண்ணிடுறேன். ஒரு டம்ளர் பாலை நாசம் பண்ணிருக்கியலா? பியாவி எடுப்ப. விலைவாசி என்ன விற்குதுன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க சோத்துக்கு வழி இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கு. உங்களுக்கு நேரத்துக்கு எல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு திமிரு. எம்மா எண்ணெயெல்லாம் திட்டாதான் சேர்த்து அவளை மட்டும் திட்டு எதா இருந்தாலும். நான்லாம் காப்பியை கவுக்கல, நான் நல்லா தான் குடிச்சிட்டு இருக்கேன். அவள் தான் சோஃபாவில் எல்லாம் மேலே வச்சுட்டு கிடந்து ஆடு நான் பாட்டப்பட்டு விட்டுட்டு கடைசியில் காப்பியை தட்டி விட்டுட்டா நான் நினச்ச மாதிரியே. அது என்னங்க காப்பி தந்தா காப்பி குடிச்சிட்டு நின்று ஆட வேண்டியதானலா? எப்ப பாரு காலங்காத்தாலே பாட்டை போட்டாதான் எனக்கு சுறுசுறுப்பு வருமா. அதனால பாட்டை போட்டுக்கிட்டு கிடந்து ஆடியது. ஒரு நாள் காலை முறிக்க போறேன் பாரு. முடிச்சு போட்டாதான் நீலாம் சரி வருவா. இவனை யானு பண்ணலவ தெரியாம கவுந்துருச்சு. எனக்கு காப்பியே வேண்டாம். நான் அதை தொடச்சிடியேன். காப்பி வேண்டாம்னு தூர ஊத்திட்டு பாத்திரத்தை கழுவுனா வேலை முடிஞ்சுதா? அப்புறம் என்னத்துக்கு செஞ்சு தரணுங்க உனக்கு? நீங்களே காலையில எந்திரிச்சு பாத்திரம் சட்டி எல்லாம் கழுவி நீங்களே எல்லாம் செஞ்சாதால உங்களுக்கெல்லாம் அருமை புரியும். அம்மா இப்ப இருக்கும்போது எல்லாம் செஞ்சு தாரேன். நான் இல்லாம ஒரு நாள் போவோம்ல, அப்பதான் என் அருமை உங்களுக்கு புரியும். இப்ப கும்மி, இப்ப அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? தேவலான்னு எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா, என்ன பிரச்சனைங்க? வாயா. அட இது யாரு இங்க காப்பியை கவுத்து போட்டுருக்குது? யாரு இந்த கொமரிவதான்? சஞ்சய் நான் இல்ல, சோனி தான். காலையிலே காப்பியை கவுத்துட்டாளா? தெரியாம தான் கவுந்துச்சு. அடுத்து வாம்பங்குக்கு நீயும் திட்ட ஆரம்பிச்சிடாத. ஆமா ஆளு பாட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு கவுத்துருச்சு. ஏம்மா அந்த பிள்ளையெல்லாம் என்னமா அம்மா வீட்டுல வச்சிருக்கீங்க? அடிச்சு வெளியே பத்தி விடுங்கம்மா. அததான் பண்ணணும் போலையா. எருமை வந்ததுக்கு இவன் பங்குக்கு இவனை நாளும் மூட்டி விட்டுட்டு போறான் பாறான். சரியா நீ இரு, நான் உனக்கு காப்பி கொண்டாரு. சரி பெரியம்மா. போனிக்கெல்லாம் ஊத்திட்டு வந்துடாதீங்க, எனக்கு மட்டும் ஊத்திட்டு வாங்க. அவளுக்கெல்லாம் கிடையாதியா இனிமே. அவ கீழே கொட்டி போட்ட காப்பியா இனிமே அவ தொடைப்பா. இல்லங்க வா வாங்கிட்டு. இப்ப நான் காப்பி கேட்டோன்னல சும்மா போற. எங்க அம்மா கிட்ட அவளுக்கு காப்பி கொடுக்காத எனக்கு தாங்க. ஏ சோனி வலிக்குது, லூசு விடு. எனக்கு முடியல கை வச்சா கோவம் வரும். அப்படிதான் பிடிப்பேன். போ அப்ப போய் அந்த காப்பியை நக்கு போ. எனக்குன்னு வந்து அவ்வளவு வாச்சிருக்குது பேரு. போ 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 போய் வந்து காப்பியை தொட ஓடு. பண்ணி தொலைக்கிறேன். எல்லாம் என் நேரம். சீக்கிரம் நல்லா தரைய பளபளன்னு தொடச்சிருக்கணும் அம்மா. அந்த நான் மாப்பை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி இருப்பதுக்க. எங்க இருந்தாங்க காஃபி? ஒரு வழியா முடிச்சிட்டியா? நான் அன்னைக்கு வேலைக்கு போற வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே எந்திரிச்சிட்டியே. என்ன உன் மூஞ்சே டல்லா இருக்கு? எப்பயும் தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப, அமைதியா இருக்க. என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? எதா இருந்தாலும் சொல்லு. உடம்பு கிடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன். உனக்குன்னு மெனக்கட்டு சர்ப்ரைஸா பெட்டெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தந்தேன். அந்த மெத்தையெல்லாம் சுருட்டி ஓரமா ஒரு பக்கம் மடக்கி வச்சிருக்க. ஏன் அதுல படுக்கலையா? ராத்திரி முழுக்க ஒருத்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா மூஞ்சி எப்படி பிரகாசமா இருக்கும்? இப்படிதான் இருட்டடைஞ்சு போய் கிடக்கும்.
இவர் வேற பெருசா பெரிய காதல் பரிசு வாங்கி வந்துட்டாரு. இதை ஏன் அங்க வச்ச, அதை ஏன் அங்க வச்சேன்னு கேள்வி வேற கேட்கிறாரு. சோஃபால படுத்தா கூட கொஞ்சம் இந்த முஞ்ச பார்க்க முடியும், கீழே பெட்டில் படுத்தா அந்த முஞ்ச பார்க்கவா முடியும்? அதனாலதான் சுருட்டி ஓரமா வச்சுட்டேன். இவருக்கு இதெல்லாம் சொன்னா புரியவா போகுது? ஓய் என்னாச்சு? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் சொல்லாம இருக்க. ஒன்றும் இல்லை. சோஃபாவில் படுத்து எனக்கு பழகிருச்சா, அதனால பெட்டில் படுத்ததும் தூக்கம் வரல. அதான் நைட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்ததுனால முகம் அப்படி வாட்டமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சா சரியாயிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் தோசை ஊற்றி வைக்க, சீக்கிரம் வாங்க சாப்பிட்றதுக்கு. சரி, உனக்கு எங்க தோணுதோ அங்கேயே படுத்துக்க. வேற என்ன சொல்றதுண்ணா, எனக்கு டிஃபன்லாம் எதுவும் வேண்டாம். நான் அங்கே கடைக்கு போனப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் பொறுமையாக செஞ்சு சாப்பிடுங்க. நான் அப்படியே காஃபியை குடிச்சிட்டு கிளம்புறேன். ஈஸ்வரா, இவனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதோ? நீ தான் கடவுளை, சீக்கிரம் இவரோட மனசை மாத்தணும். நீ இவன் மனசை மாத்துறதுக்குள்ள நான் அவ்வையார் ஆயிருவேன் போல இருக்கு. கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா செய் கடவுளே. உள்ள வரலாமா? டே உள்ள வாடா. என்ன கேள்வி இது? இல்லடா, ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். உன் வீடு தானே இல்ல வேற யார் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டோமான்னு, அதான் அப்படியே நின்னேன். வாங்கண்ணா, இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன். என்ன காப்பியை இப்பதான் குடிக்கலா? டிஃபன் சாப்பிட வேண்டிய நேரத்துல? ஆமாண்ணா, கொஞ்சம் தூங்கிட்டேன், எந்திரிக்கவே லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னும் ஒன்றும் செய்யல. இருங்க, நான் ஒரு 5 நிமிஷம், இந்த 5 நிமிஷத்துல சேமியா செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்னது, மறுபடியும் சேமியாவா? ஏய் என்னடா நினைச்சுக்கிட்ட? என் பொண்டாட்டி சேமியாவை கிண்டலா பண்ற? என் பொண்டாட்டி சூப்பரா சேமியா செய்வா. அப்படி சொல்லுங்க கோப்பல. சரிம்மா தங்கச்சி, நீ அதையும் செஞ்சு எடுத்துட்டு வாப்போ. சரிண்ணா. ஏய் சந்தோஷ், நீயாடா இப்படி எல்லாம் பேசுறது? என்னடா நீ வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு? இல்ல எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மூஞ்சி இப்படிதான் விரும்பாண்டி கணக்கா முறைச்சிக்கிட்டே வச்சுட்டு இருப்ப, மூஞ்சி வச்சுக்கிட்டு. இன்னைக்கு சிரிச்ச மாதிரி வேற இருந்தியா? அதனாலதான் எனக்கு வந்த நேரத்துல இருந்து ஒரே ஷாக்குக்கு மேல ஷாக்கா இருக்கு. அந்த சிரிப்புக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சி தானே? ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி தான். இப்ப சேமியா செய்ய போயிருக்கா பாரு, மியாவ் மியாவ் அப்படின்னு கத்திக்கிட்டு வருவா. இருந்தாலும் என் பொண்டாட்டி மியாவ் மியாவ்னு செய்யறது நல்லா கியூட்டா தான் இருக்கும். டேய் போதுண்டா நிப்பாட்டு. நீ ஒன்னும் ஜெனிலியா கிடையாது உன்னைய பார்த்து ரசிக்கிறதுக்கு. பார்க்க சகிக்கல. அத வேற நீ கண்ணை சிமிட்டி சிமிட்டி காட்டு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஓஹோ, உன் பாசமலர் பண்ணா தப்பு இல்ல, அதெல்லாம் ரசிப்பீங்க. நாங்க பண்ணா கிண்டல் பண்ணுவீங்களோ? அது என் தங்கச்சி பண்ணும்போது கியூட்டா இருக்கும். நீ பண்ணா சகிக்காது பார்க்க. நீ அப்படி செய்யாதுன்னு அர்த்தம் முறை. அதுவும் சரிதான், என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் நல்லா கியூட்டா தான் இருக்கு. சரிவா, வெளியே காத்தோட்டமா நின்று பேசுவோம். வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்டாட்டிங்க. இவன் பேசுறத பார்த்தாலே தெரியுது, சாலினியை இவனுக்கே தெரியாம காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கேன். இவங்கிட்ட டைரக்டா கேட்டான்னா நம்மள அடிச்சுக்கிட்டு போடுவான். இவன் மறைமுகமா பேசி பார்ப்போம், அவன் வாயில இருந்து என்ன வருதுன்னு. அப்புறம் மாப்பிள்ள, தங்கச்சிக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணோன்னு சொன்னியே, வாங்கிட்டு போனியா இல்லையா? என் தங்கச்சி நீ வாங்கி கொடுத்த கிஃப்டை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாலா? என்ன வாங்கி கொடுத்த? அட, நேத்து நான் வாங்கி கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு உன் தங்கச்சிக்கு ஒரே சந்தோஷம். வாயடிச்சு போயிட்டா தெரியுமா? எப்பயும் லொட லொட லொடன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. அவளை நேத்து அப்படியே வாயடிச்சு அமைதியாயிட்டா. அந்த அளவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டா ஐயா. அப்படியா? அப்படி என்ன வாங்கி கொடுத்த? ரொம்ப நாளா அவ சோஃபால தான் படுத்துட்டு இருந்தாளா, அதான் புதுசா அவளுக்கு ஒரு பெட் வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னான். என்னது, பெட் வாங்கி கொடுத்தியா? ஆமாடா. ஏண்டா டேய், பொண்டாட்டிக்கு வாங்கி தர பரிசாடா அது? ஐத்தியக்காரா, உனக்கு வாங்கி தர வேற பரிசே கிடைக்கலையா? ஆளும் மூஞ்சியும் பேரு. பாவண்டா என் தங்கச்சி, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். உன்ன மாதிரி கேவலமா யாராலையும் யோசிச்சு இப்படி எல்லாம் கிஃப்ட் கொடுக்க முடியாது. ஏண்டா கோவப்படுற? இப்படிப்பட்ட கேவலமான பரிசை கொண்டு கிஃப்ட்னு கொடுத்துட்டு இதை வேற பெருமையா என்கிட்ட வேற சொல்ற. நீ எல்லாம் நல்லா வருவல. அவளை இவனுக்கே தெரியாம மனசுக்குள்ளேயே காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா அதை கூட தெரியாம இருக்கான். இவனெல்லாம் என்னத்தை சொல்லி திட்ட? இதெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நம்ம தான் ஏதாவது செய்யணும். ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? உனக்கு இந்த என் பொண்டாட்டி பத்தி சேமியா செஞ்சு தருவா, சாப்பிட்டு அப்புறம் போலாம். வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்டாட்டிங்கிற. அப்புறம் ஒரே பெட்ல படுக்க வேண்டியது தானே பக்கத்துல. அவளுக்கு தனியா ஒரு பெட் வாங்கி கொடுத்துருக்க. இப்ப புரியுதா? அவளை நீ உனக்கே தெரியாம விரும்ப ஆரம்பிச்சுட்ட. ஏய் நீ வேற சும்மா இருடா. பாரு, உனக்கு சேமியானா கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா என் தங்கச்சி செஞ்சு தர சேமியாவை நீ ரசிச்சு சாப்பிடுற. இதுல இருந்தே தெரியல. டேய் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. அவ ஆசையா சமைச்சு அன்பா பரிமாறும் போது சாப்பிட எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதனால வேற வழி இல்லாம அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சாப்பிட்டேன். அதனால அவளை விரும்புறதா அர்த்தமா? இதெல்லாம் ஒரு இதா? நீயே சொல்லு. நம்ம காலேஜ் படிக்கும் போது உனக்கு வேணி ஆசையா சேமியா செஞ்சு கொண்டு வந்த அவ கையால அதை எவ்வளவோ வற்புறுத்தி உன்னையும் சாப்பிட சொன்னா. ஆனா நீ ஒரு நாள் கூட ஒரு வாய் அதை எடுத்து வாயில வச்சது கிடையாது. ஆனா இப்ப சாலினி செஞ்சு தர சேமியாவை அவ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காண்டி நீ சாப்பிடுற. இதுல இருந்தே தெரியல நீ சாலினியை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன்னு. ஆமால, நம்மளுக்கு சேமியானா பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு சாலினியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எந்த உரிமையில நீ வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்டாட்டின்னு சொல்ற நீ? அது நல்லா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். நல்லா நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டாச்சு. இனிமே அவன் கொஞ்ச நேரம் அவன் யோசிக்கட்டும். நம்ம போய் வேலையை பார்ப்போம். அவன் சொல்றதும் சரிதானே. சாலினி சமைச்சிட்டான்னு நம்ம எப்படி நமக்கு பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்டோம்?
இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் மனசை நான் மாத்திக்கிட்டேனா எனக்கே தெரியாம நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுது. சாலினி கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்னவோ பண்ணுது. அவ மேல ஒரு பாசம் தானா வருது. இத்தனை நாள்ல அவன் மேல எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவளை விட்டு மொத்தமா பிரியணும்னு ஒரு நாளும் நினைச்சது கூட கிடையாது, ஒரு நிமிஷம் கூட. என்கிட்ட அவளுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னாலும் அவளை கோவமா அடிக்கும்போது அவ என்னைய அடிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னா. அதை சொல்ல வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பவே இதுக்கு மேல சாலினிய எக்காரணத்தை கொண்டும் அள வைக்க கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். அவளாலதான் நான் கோவத்தையே கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்க பழகிக்கிட்டேன். பல நேரத்துல அவ பண்ற குறும்பையும் நான் ரசிக்க தான் செய்யறேன். அன்னைக்கு கூட என் பக்கம் தானே கோப்பலன்னு கேட்கும்போது உன் பக்கம் தாண்டின்னு சொல்லணும்னு மனசு அவளையே ஏங்கிச்சு. ஒருவேளை அவளை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேனோ எனக்கே தெரியலையே. இவன் வேற என்னை குழப்பி விட்டுட்டு போயிட்டான். மாப்பிள, வாடா, மெயில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொண்டா நான் பாக்குறேன். வா. எப்படியும் நம்ம நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்டதுக்கு எப்படியும் இவ்வளவு நேரம் யோசிச்சிருப்பான். அவன் மனசுல என்னதான் தோணி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். டேய் மச்சான், ஏதாவது யோசிச்சியாடா? எதை பத்தி? அடப்பாவி, நீ எல்லாம் திருந்தே மாட்டடா. நீயே வந்து சாலினிய விரும்புறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தனா எதை பத்தின்னு கேட்கற? உன்னையெல்லாம் திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. நீ இன்னும் மாறவே இல்லை. உன்னை பத்தி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. லேப்டாவே ரொம்ப உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காத, அந்த சூடாகி வெடிச்சிட போகுது. நான் வாரேன். உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவனை திருத்துறதுக்கு இன்னும் நிறைய பயிற்சி வேணுமோ? சரி, ஏதாவது பிளான் யோசிப்போம். தங்கச்சிமா, நான் கிளம்புறேன். அந்த சேமியாவை உன் புருஷனுக்கே கொடுமா, அவன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இங்க பாரு ஜோனி, இப்பதான் சரண்ட பேசி ஃபைனலா ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்னன்னு? ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. கண்டிப்பா ஏற்காடு தான் நம்ம போறோம். ஓகே? ஐ ஜாலி, சரண் தான் அந்த முடிவு எடுத்தானா? ஆமா சிஸ்டர். அவனும் வருவான்ல? கண்டிப்பா. ஐ அப்ப ஜாலியா இருக்கும் டூரு. என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, அவன் வந்தா அவன் குடும்பமே வருமே. எனக்கு சரண் வரானா? சரண் வந்தா அவங்க அம்மா வேற வருமே. இப்ப சோனி சும்மா இருவ. நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இரு சொல்லிட்டேன். சொல்லு சஞ்சய், சஞ்சனாவி அம்மா எல்லாருமே வருவாங்களா? அப்பனா நான் அந்த டூருக்கு வரல. இவ வரலன்னா கடக்கா, நம்ம எல்லாம் போலாம். இல்ல சரண் வருவான். கூடவே வேணா சஞ்சனா வர வாய்ப்பு இருக்கு. வேற அவங்க அம்மா எல்லாம் வருவாங்களான்னு தெரியல. கண்டிப்பா வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சஞ்சனாவா? அவ வேணா வந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு அவ அம்மா எல்லாம் வரதா இருந்தா நானும் வரமாட்டேப்பா, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சரி ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியும். இப்போ நீ என்ன பண்ணுவியா? எங்க அம்மா கிட்ட நைஸா பேசி டூருக்கு போறதுக்கு எங்களுக்கு சேர்த்து பர்மிஷன் வாங்குவியா? எங்க அம்மா வேண்டாம், அதெல்லாம் என்னத்துக்குப்பா அந்த வெயிலுக்குள்ள அது இதுன்னு சொல்லி சமாளிப்பாவ. கண்டிப்பா பெரியமா நீங்களும் வந்தே ஆகணும், எல்லாரும் போறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எங்களை ஏற்காடு கூட்டிட்டு போற என்ன? ஏய், இது நல்ல கதையா இருக்க. டூருக்கு பிளான் மட்டும் தானே போட சொன்னேன். இப்போ என்னன்னா பர்மிஷன்லாம் வாங்க சொல்ற? இந்த கதையே வேண்டாம், ஆளை விடு. நாங்க போயிட்டு வரோம், நீங்க வீட்டுல கடங்கப்போ. இல்ல சஞ்சய் ப்ளீஸ்ல, யாம்ல எப்படி பண்ற? இவ்வளவு நாள் எங்க போறதுனே தெரியாம பிளான் பண்ணாம இருந்தோம். இப்போ பிளான் பண்ணியாச்சுலால. என்ன எங்க அம்மாட்ட பர்மிஷன் மட்டும் வாங்கி போறதுக்கு ஓகே பண்ணா? போறதுக்கு நிறைய செலவாகுமோ? செலவுலாம் ஒன்றும் பெருசா ஆகாது, அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்படி பர்மிஷன் கேட்க சொல்லிட்டு உங்க அம்மாட்ட என்னன்னு பேசணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ பேசலன்னா எங்க அம்மா ஓகே சொல்லிடுவாங்க. எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மா ஓகே சொல்லிட்டா எல்லாம் ஓகே தான். பிள்ளைகளெல்லாம் சாப்பிட வாங்க, எப்பத்துல இருந்து கூட்டிட்டு நடக்காங்க, என்ன பண்றீங்க? பிள்ளைகளுக்கு காதே கேட்காண்டாங்கம்மா, என்னதான் பண்ணுது வேணும் தெரியலையே. எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நேரமா கூட்டிட்டு நடக்கேன்னு காதா கேட்கல உங்களுக்கு. ஐயா வாயா, நீயும் சாப்பிடவா? அந்த பெரியமா அந்த வாரேன். அம்மா உன்கிட்ட சஞ்சய் ஏதோ பேசணுமா? அரே வாண்டு, எப்படி நம்மள கொத்து விடுது பாரு. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டூருக்கு பர்மிஷன் வாங்கிரு. என்னய்யா? அது ஒண்ணும் இல்ல பெரியமா, ஊர்லயே போர் அடிக்குதுல, நம்ம ஏன் அப்படி சும்மா ஏற்காடுக்கு போயிட்டு வரக்கூடாது? நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அங்க, அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம். ஐயா வேண்டாப்பா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்க எல்லாம் குடும்பத்தோட போறீங்களா? ஐயா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. வாங்க சாப்பிடுறதுக்கு இட்லி எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். அம்மா நாங்களும் டூருக்கு போறோம். யாரு கூட? யாரு கூடயா? உன் கூடதான். நான் தான் இப்ப டூருக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. இல்ல கோமட்டி தலையா, உன்னைய பர்மிஷன் கேட்க சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சோனி, அதான் உங்க அம்மா வரலன்னு ஒரே வார்த்தையா நீங்க குடும்பத்தோட போறீங்கன்னா போயிட்டு வாங்கன்ட்டாவல. வேற நான் என்ன சொல்றது? அதெல்லாம் முடியாது, தங்கச்சியும் கூட்டு போவேன்னு சொல்லல. அப்பதான் உன் பிள்ளைகளோட எப்படி ஒத்தையில அனுப்புறதுன்னு எங்க அம்மையும் கூட வருவாவே. ஐயா அவளுக்கு என்னவா? இல்ல பெரியமா, அவளும் டூருக்கு வருவாளாம். அவளை வேணா நான் கூட்டு போட்டுமா? ஐயா வேண்டாயா, அவ எதுக்கு அங்க? அம்மா வருஷம் எல்லாரும் நல்லா டூருக்கு கிளம்பி அழகா போவாங்க. இந்த வருஷம் ஏன்டா எங்கேயுமே பிளான் போட மாட்டீங்க? பிளான் போட்டு சஞ்சயும் கூட்டு போறேன்னு சொல்றவனையும் வேண்டாங்க. ஒண்ணு அவன் கூட எங்கெல்லாம் அனுப்பிச்சு விடு, இல்லன்னா நீங்களும் வாங்க, எல்லாரும் போயிட்டு வருவோம். ஆமா பெரியமா, வேணா ஒரு வண்டி பிடிப்போம், யாரெல்லாம் வரவன்னு சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டு போயிட்டு வந்துடலாம். நாங்களே சாலினி அக்காவும் சந்தோஷ் மச்சானே எங்கேயாவது வெளியே கூட்டு போலான்னு தான் வந்தோம்.
வேணா எல்லாரும் ஒரு ட்ரிப்பா கிளம்பி போயிட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் லீவு தானே, நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இந்த மாதிரி இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு போலாம் வாங்க. வாழ்க்கையில எப்பதான் இப்படி எல்லாம் போறது? அப்படி நல்லா சொல்லல சஞ்சய், எங்க அம்மா மண்டையில உரைக்க மாதிரி. எல்லாருன்னா எல்லாரையும் எப்படி நம்ம கூப்பிட்டு கலந்து எல்லாம் போறது என்னன்னு தெரியலையே. இந்த பெரிய பொண்ணு உமா அவ்வளோதான் ஏதாவது பண்ணிட்டா டப்பாளுவ. அவளோட வேணா நான் சொல்லி பார்க்கட்டுமா? வருஷம் நான் இந்த பத்திராளியக்கா மோவன் அவன் தான், பஞ்சாயத்து தலைவர் மோவன் அவன் தான் எல்லாம் பண்ணுவானா. நாங்கள் போவோம். இந்த தடவை பத்திராளியக்காவும் ஒன்றும் சொல்லலை, அதனால நாங்களும் அவரை அப்படியே விட்டுட்டோம். ஏம்மா அதான் சஞ்சய் போலாங்களாமா, அவனுக்கும் எல்லாரையும் தெரியும். வண்டியெல்லாம் அவன் பிடிப்பான், நம்ம காசு மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்தா போதும், அவன் எல்லாம் பார்த்துப்பான். சரி, பெரிய பொண்ணுக்கு ஒரு போன் அடிச்சு பார்க்கேன். அவன் எல்லாத்தையும் கேட்டு ஏதாவது பதில் சொல்லுவாள்ல. நான் வேற சரசுக்கும் போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கேன். நீ என்ன கேளு, எல்லாரும் சரிதான் சொல்லுவாங்க பாரு. சரி இரு, பெரிய பொண்ணுக்கு ஒரு போன் அடிச்சு பார்க்கேன். போனு ரிங்கு போகுது, எடுப்பாளா எடுக்காண்டாலான்னு தெரியலையே. மாமியார் தான் எடுக்கும், எப்ப யானும் போட்டா. எங்க அம்மா மனசு மாறிடுச்சு. நல்லவனே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் இருக்கட்டும், எங்க சாலினி அக்காவும் மச்சானும் வரணுமே. அவங்க 2 பேருக்காக தான் இப்ப மெயினா நாங்களே இங்க வந்தோம். அவங்கள பெர்மிஷன் ஓகே பண்ணாம நம்ம எப்படி போறது? அது வேறயா? அதெல்லாம் எப்படி ஆயினும் கன்வின்ஸ் பண்ணிரு, உன்னால எல்லாம் முடியும். சரணை தான் சந்தோஷ் மச்சான்ட்ட பேச சொல்லணும். நான்லாம் சொன்னா கேப்பாரான்னு தெரியல. சரண் சொன்னா கொஞ்சம் கேப்பாரு. அவன் அவங்க அம்மா அவங்க அப்பா யார்ட்டையாவது பெர்மிஷன் வாங்கி அவரை கடையில லீவ் போட சொல்லிட்டா வந்துருவாரு. அதனால சரண்கிட்ட பேசினாதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும். இப்ப டூருக்கு பிளான் போட்டதே அவன் தான் ஃபைனலா. பாருடா, நம்ம ஆளு கெத்து தான் போ. சரி, எப்படியோ யார் கையில காலில் உழுவியலோ கெஞ்சி கூத்தாடி ஒரு வண்டியை பிடிங்க, சீக்கிரம் நம்ம டூருக்கு கிளம்பி போவோம். ஏ ஜாலி. என்னென்னலாம் அங்கே தேவைப்படும்? ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் குளிருக்கு வாங்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதாவது வெளியில போட்டு போறதுக்கு ட்ரெஸ் வேணுமா? இல்ல வேண்டாம், என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, அதுவே போதும், அதை சமாளிச்சுப்பேன். ஏதாவது வேணும்னா கேளு, அண்ணே வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாம், பாத்துக்கலாம். எனக்கு இப்ப டூருக்கு ஓகே ஆனதே பெரிய விஷயம். நான் இந்த வருஷம் போகமாட்டோமா நினைச்சு மனசு பக்குன்னு இருந்துச்சு. இப்ப ஃபைனலா ஓகே ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பூமாரிக்கு சின்ன பொண்ணுக்கெல்லாம் போன பண்ணி வீட்டுல அடம் பிடிச்சி எப்படின்னா வந்துருங்களான்னு சொல்றேன். அப்பதான் அவ்வளோ வருவாளுவ. அப்பதான் டூர் ஜாலியா இருக்கும், இல்லாட்டினா ஃபுல்ஃபில் ஆகாது நம்ம மட்டும் போனோம்னா. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கூப்பிடு. நான் ஃபோன் பண்ணிட்டா போச்சு. ஐயா, நான் பெரிய பொண்ணுகிட்ட பேசிட்டேன். அவ எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு இருக்கா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உனக்கு சொல்லியேதா இருந்தாலும் என்னப்பா. ஏம்மா, யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம போறோம்னு சொல்லிட்டாமா. நீ அப்பாட்ட மட்டும் பர்மிஷன் கேளு, அவர்கிட்ட கொஞ்சம் காசும் கேளு. கிளம்பி போயிட்டே இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாத, என்ன வாய் அடக்கிக்கிட்டு இரு. சரி பெரியமா, நீங்க பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்துல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வண்டி புக் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல டிராவல்ஸ் எல்லாமே புக் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க எப்படின்னா ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. அதனால நீங்க பேசிட்டு சொல்லுங்க. சரியா, என்ன சொல்ல போறாவளோ தெரியல. உங்க பெரியப்பா வேற, அவர்கிட்டையும் கேட்கணும். நான் இவ்வளவு சொல்லிட்டே கிடக்காளுத. நான் இந்த முறை வேண்டான்னு நினைச்சேன். வேற நீ சொல்லியும் போது எனக்கு ஆசையா தான் இருக்கு, எங்கேயாவது போயிட்டு வந்துருவோன்னு. வேற இப்ப போனனால வேற நம்ம எப்பயும் பெய்கிடவும் மாட்டோம். நீ சொல்லியதான் சரிதான், அதனாலதான் சரின்னு பாக்கேன். நான் என் பெரியப்பாட்டையும் போனை பண்ணி உங்க பெரியப்பாட்டையும் கேட்டுட்டு பதில சொல்லி என்னையா. சரி பெரியமா, ஏதாவது சாப்பிட வாங்க. ஐயா நீயும் வா. அந்த வாரம் பெரியமா, நீங்க போயிட்டுருங்க. ஐயோ, இடையில எங்க அம்மா எந்த குட்டையும் குழப்பிடக்கூடாது. இவங்களுக்கு போனை பண்ணி முதல்ல அலர்ட் பண்ணணும். ஐயோ, பெரிய பொண்ணு டூரா? ஆமாலா, ஏன் உனக்கு டூருக்கு வர விருப்பம் இல்லையா? டூருக்குலாம் போலாம், அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம இப்பதானே இட்லி கடை திறந்திருக்கோம். நேத்து தான் காய்கறி சாமான்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். நம்ம டூருக்கு போயிட்டு வந்தாங்க, காயெல்லாம் கடந்து அழுவி போயிருமே. அதான் அதை நினைச்சு வருத்தமா இருக்கு. இந்த டூரு போல பிளான் எல்லாம் போடுறதா இருந்தா முன்னாடியே போட வேண்டியதானே, நம்மகிட்ட சொல்ல வேண்டியதானே. இந்த லட்சு இது என்ன புதுசா திடீர்னு ஆரம்பிச்சிருக்குது இந்த லட்சு. பிள்ளைகள் ஏற்கனவே சொல்லிட்டு நடந்தாள்வல்ல, அதான் அவிய சாருமதி அக்கா பையன் அந்த சஞ்சய் பையங்க நடந்தோம்ல, அவன் தான் ஏற்காடு போகலான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. வண்டிகள்னா பிடிப்போம், ஆளுக்கு ஒரு 2000 ரூபா போட்டு வேணா போவோன்னு. அதனால் லட்சுமி அக்கா ஒரு வார்த்தைக்கு உங்களெல்லாம் கேட்கேன், போகணுன்னு சொன்னால் போவோம், இல்லாட்டி வேண்டான்னா வேண்டாம் விட்டுருவோனுக்காவ. இப்போ நீ என்ன சொல்கிறா? நீ சொல்கிறதுல தான் இருக்குது. நீ வரல ஹோட்டலில் பார்க்கணுன்னா நீ இரு, நான் சரசக்கா அப்புறம் பத்திராளி மேனி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது, நானும் வருவேன். வருவேன்னா அப்போ என்ன எந்தாலையும் போயிட்டு போகுதுன்னு போட்டுட்டு வா போவோம். பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? காய்கறி கீகறி எல்லாம் கடக்கதெல்லாம் வண்டியில அள்ளி போட்டு ஒரு அண்டா கிண்டெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு போனோன்னு வை. ஹோட்டல் பொருள் எல்லாம் போற இடத்துல எங்கேயாவது வண்டி நிப்பாட்டி காட்டுக்குள்ள போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போலாம்ல. இது எப்படி நல்ல ஐடியா இல்ல? சூப்பர் ஐடியா. எங்களுக்கு ஓகே தான், எதுனாலும் பிரச்சனை இல்லை. அதான் நீ தானே காசு கொடுத்து காய்கறி வாங்கியிருக்க. இதுல இருந்து எனக்கு காசு கொஞ்சம் மைனஸ் பண்ணணும் சொல்லிட்டேன் அம்மா. டூருக்கு நான் 2000 ரூபாய் தர மாட்டேன், கம்மியா தான் தருவேன் சொல்லிட்டேன் அம்மா.
சரி சரி, எல்லாரையும் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா முடிவெடுப்போம். இப்போ உனக்கு ஓகே தானே? உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மாமியார் யாராவது வராவளா? எப்படி உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு சொல்லிடு. ஓகேண்ணா. ஏற்காட்டுக்கு எங்க மாமியாரை கூட்டு போனா மலையில இருந்து தள்ளி விட்டுறலாமடே. வேண்டாம் வேண்டாம், அது நான் கொலைகேஸ்ல உள்ள போயிருவோம். வேணா எங்க மாமியாரை கொண்டு போய் கூட்டத்தோட கூட்ட போய் விட்டுட்டு வந்துடலாமா? தொலைச்சிடலாம். உன் மாமியார் ஒன்னையே தள்ளி விடாம இருந்தா சரிதான். அதுவும் என்னமோ சரிதான், அதுவும் லேசுப்பட்டது கிடையாது. சரி, நீ எல்லாம் முடிவும் எடுத்துட்டு சொல்லு, நான் எங்க பத்திராளி மேனியை போய் பார்த்துட்டு வரேன். ஏய் ஒரு நிமிஷம் நில்லுல, உங்க வீட்ல யாரெல்லாம் வரா? எங்க வீட்ல ஏதோ ரெசார்ட் புக் பண்ணிருச்சுவேன்னுச்சு, அதனால வராதுவேன்னு நினைக்கேன். அதுங்களும் அங்க தள்ளி விட்டுட்டு நான் ஏற்காடுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். அட இது கூட உனக்கு நல்ல ஐடியாவா இருக்கே. நான் எங்க மைனியை பார்த்து பேசிட்டு வரேன். வேற நம்மளாம் கிளம்பி போயிட்டோன்னா என்னைய விட்டுட்டு போயிட்டுன்னு எங்க அண்ணன்கிட்ட ஏதாவது வத்தி வச்சிரும். அதனால அதையும் கூப்பிட்டு வந்துடுறேன் நேரடியா போய். சரி போ போ. எப்படியும் சின்ன பொண்ணு டூருக்கு வருவேன்பா, அதனால எப்படியும் எங்க மைனி வரதான் செய்யும்னு நினைக்கேன். எதுக்கும் நம்ம நேரடியா போய் ஒருக்கா கூப்பிட்டுட்டு வந்துருவோம். ஏற்காட சுத்தி பார்க்க போறோம், நாங்கெல்லாம் ஊரை காலி பண்ணி போறோம்.